1824ஆம் வருஷத்துல கண்டுபிடிக்கப்பட்ட மனித கண்ணுல இருக்கிற ஒரு சின்ன பயாலஜிக்கல் குறைபாடு, அதாவது ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷன், 100 வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டோட ஆட்சியை மாத்துற அளவுக்கு ஒரு பெரிய ஆயுதமா மாறும்னு நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? ம், ஆரம்பத்துல கேட்கும்போது கண்டிப்பா நம்புறது கஷ்டம்தான். ஆனா அதுதான் உண்மை. ஆமா, இந்த ஆழ்ந்த அலசலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம விவாதிக்க போற மூல ஆவணம் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தோட டெவலப்மெண்ட் ஆஃப் சினிமா பாடக்குறிப்புகள். கரெக்ட். இந்த சோர்ஸ முழுசா நாம அலசும்போது சினிமாங்கிறது எப்படி அறிவியல்ல ஆரம்பிச்சு உலக அரசியலே மாத்திச்சுங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலா இந்த அலசலோட முடிவுல அடுத்த முறை நீங்க தியேட்டருக்கு போய் ஒரு படம் பார்க்கும்போது அந்த ஸ்கிரீன்ல 19ஆம் நூற்றாண்டு அறிவியலாளர்களோட உழைப்பு, உலகப் பொருள்களோட தாக்கம், அப்புறம் நம்ம உள்ளூர் அரசியல் புரட்சி, இது எல்லாமே கலந்திருக்கிறத நீங்க கண்டிப்பா உணர்வீங்க. காலக்கண்ணாடி எப்படி உருவாச்சு, எல்லாமே அந்த 1824ஆம் வருஷத்தோட கண்டுபிடிப்புல இருந்தானே ஆரம்பிக்குது. ஆமா, அந்த உயிரியல் தந்திரத்துக்கு பேரு தான் வார்வை நிலைத்தன்மை, அதாவது பர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன். பீட்டர் மார்க் ரோஜெட்ங்கிற அறிவியலாளர் தான் இத கண்டுபிடிக்கிறாரு. ஓ, பீட்டர் மார்க் ரோஜெட். இந்த விதி ரொம்ப சிம்பிளானது தானே? ரொம்ப சிம்பிள். மனித கண் ஒரு காட்சிய பார்த்ததும் 14ல ஒரு வினாடி அந்த பிம்பம் கண்ணோட விழித்திரையில அப்படியே நிக்கும். அதாவது அடுத்தடுத்த படங்களை ஒரு செகண்டுக்கு 14 தடவைக்கு மேல வேகமா நம்ம கண்ணு முன்னாடி நகர்த்துனா நம்ம மூளையதான் தனித்தனி போட்டோவா பார்க்காது இல்லையா? கரெக்ட். அது ஒரு தொடர்ச்சியான அசைவாதான் மூளைக்கு புரியும். சிம்பிளா சொல்லணும்னா நம்ம மூளைய நாமே ஏமாத்துற ஒரு சின்ன பயாலஜிக்கல் ஹேக் தான் சினிமாவோட ஆணிவேர். அட, அப்படின்னா இன்னைக்கு நாம இவ்வளோ பிரம்மாண்டமா பார்க்குற சினிமா அடிப்படையில நம்ம மூளையை ஏமாத்துற ஒரு சின்ன ட்ரிக்கு தான். ஆமா, இத வச்சுக்கிட்டு தான் எட்வர்ட் முய்ஃப்ரிட்ஜ்ங்கிறவரு அந்த ரொம்ப ஃபேமஸான குதிரை பரிசோதனைய பண்ணாரு. குதிரை ஓடும்போது 4 காலும் காத்துல மிதக்குதாங்கிற அந்த பந்தயம் அதானே? அதேதான். அத நிரூபிக்க அவர் ஓடுற குதிரையோட பாதையில 24 கேமராக்களை வரிசையா வச்சு போட்டோ எடுத்தாரு. அந்த போட்டோக்களை வேகமா நகர்த்தி பார்க்கும்போது குதிரை உண்மையினே ஓடுற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அசைபடங்கிற ஒன்ன நோக்கி உலகம் போன புள்ளி அதுதான். ஆனா இத ஒரு வியாபார கருவியா மாத்துனது தாமஸ் ஆல்வா எடிசன் தான். எடிசனோட அந்த கினெட்டோஸ்கோப் கருவி கரெக்டா? ஆமா. ஆனா அது ஒரு தியேட்டர் அனுபவம்னு சொல்ல முடியாது. அது ஒரு பீப் ஷோ மாதிரி தான் இருந்துச்சு. பீப் ஷோனா ஒரு மரப்பெட்டி இருக்கும், அதுல காசை போட்டுட்டு ஒரு சின்ன ஓட்ட வழியா ஒருத்தர் மட்டுமே குனிஞ்சு உள்ள நகர்ற பிம்பங்களை பார்க்க முடியும். ஒரு நிமிஷம். அப்போ ஆரம்ப கால சினிமாங்கிறது இன்னைக்கு நாம செல்போன்ல தனியா வீடியோ பார்க்குற மாதிரி தனிமையில பார்க்குற ஒரு விஷயமா தான் இருந்துச்சா? ஆக்சுவலா ஆமா. ஒரு இருட்டறையில நூற்றுக்கணக்கான மக்கள் ஒன்னா உட்கார்ந்து சிரிச்சு அழுது கொண்டாடுற அந்த சமூக அனுபவம் எடிசனோட கண்டுபிடிப்புல இல்ல. அதுதான் எடிசனோட டெக்னாலஜில இருந்த பெரிய குறைபாடு. அந்த தனிமை அனுபவத்தை உடைச்சு சினிமாவை ஒரு சமூக நிகழ்வா மாத்துனவங்க பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த லூமியர் சகோதரர்கள் தான். 1895ல அவங்க கண்டுபிடிச்ச சினிமாட்டோகிராஃபி இல்லையா? கரெக்ட். இது வெறும் காட்சிய பதிவு பண்றது மட்டும் இல்லாம ஒரு பெரிய ஸ்கிரீன்ல அதை ப்ரொஜெக்ட் பண்ணவும் உதவிச்சு. பாரிஸ்ல அவங்க திரையிட்ட அந்த முதல் படம் ஒரு ரயில் ஸ்டேஷனுக்கு வர்றது, அரைவல் ஆஃப் அ ட்ரெயின் அட் அ ஸ்டேஷன், வரலாற்றுல அது ஒரு மிக முக்கியமான தருணம். அடிச்சுக்கிட்டு தங்களை இடிக்க போகுதுன்னு பயந்து. ஆமா, பயந்து அலறி அடிச்சுக்கிட்டு தியேட்டரை விட்டே ஓடிட்டாங்க. இது இப்ப கேட்க சிரிப்பா இருந்தாலும் முதல் முறையா ஒரு நகர்ற பிம்பத்தை பாக்குற மனித மூளைக்கு அது எவ்வளவு பெரிய அதிர்ச்சி. ஆனா இந்த ரயில் வர்றது, தொழிலாளர்கள் வேலை செய்யறதெல்லாம் வெறும் டாக்குமெண்ட்ரி மாதிரி தானே இருக்கு. ஆமா, ஒரு பதிவு மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ இதுல கதை சொல்ற கலை எப்போ உள்ள வந்துச்சு? இங்கதான் ஜார்ஜஸ் மெலியஸ்ங்கிற மாயாஜால கலைஞர் உள்ள வராரு. அவர் ஆக்சுவலா ஒரு மேஜிக் ஷோ நடத்துறவரு. ஒரு மெஜிஷியன் கேமராவை கையில எடுத்தா என்ன ஆகும்னு அவர் யோசிச்சிருக்காரு. கரெக்ட். 1902ல அவர் எடுத்த A Trip to the Moon படம் தான் சினிமாவோட திசையையே மாத்துச்சு. விண்வெளியில ராக்கெட் பாஞ்சு போய் மனித முகம் இருக்கிற நிலாவோட கண்ணுல குத்துற மாதிரி ஒரு சீன் வருமே, அதானே? அதேதான். பல கேமரா ட்ரிக்ஸ், ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு கற்பனை உலகத்தையே ஒரு ஸ்கிரீன்ல கொண்டு வந்தாரு. ஆஹா, மெலிஸ் ஒரு மேஜிக் கலைஞரா இருந்ததுனால தான் சினிமா ஆவணப்படுத்துறதுல இருந்து ஒரு கலைப்படைப்பா மாறுச்சு. இது பிரான்ஸ்ல நடந்துச்சு. ஆனா அமெரிக்காவுல எடிசன் சும்மா இருந்தாரா? அது ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு. எடிசன் கேமரா சம்பந்தமான நிறைய பேட்டன்ஸ், அதாவது காப்புரிமைகளை தன் பேர்ல வச்சிருந்தாரு. அப்போ நியூயார்க்ல யார் சினிமா எடுக்க நினைச்சாலும் எடிசனுக்கு பணம் கொடுக்கணுமா? ஆமா. மீறி படம் எடுத்தா எடிசன் சும்மா வக்கீல் நோட்டீஸ்ல அனுப்ப மாட்டாரு. தன்னோட அடியாட்க அனுப்பி படப்பிடிப்பு தளத்தையே அடிச்சு நொறுக்குவாரு, கேமராக்களை உடைப்பாரு. ஓஹோ, எடிசனோட இந்த ஏகபோக ஆதிக்கத்திலிருந்தும் ரவுடித்தனத்திலிருந்தும் தப்பிக்க தான் நிறைய சுதந்திர படைப்பாளிகள் நியூயார்க்கை விட்டு ஓடினாங்களா? எக்ஸாக்ட்லி.
காப்புரிமை பிரச்சனையிலிருந்து தப்பிக்க அமெரிக்காவோட மறுபக்கமான கலிபோர்னியாவுக்கு ஓடுனாங்க. அங்கதான் ஹாலிவுட் இருக்கு. எடிசனோட அடியாட்கள் அவ்வளோ ஈஸியா அவங்க வர முடியாது. அது மட்டும் இல்லாம வருஷம் முழுக்க நல்ல வெயில் அடிக்கிற வானிலை வேற. ஆமா, அதனால படப்பிடிப்பு நடத்துறதும் சுலபமா இருந்துச்சு. ஒருத்தரோட மிரட்டலுக்கு பயந்து ஓடினவங்க உருவாக்கின புகலிடம்தான் இன்னைக்கு பல பில்லியன் டாலர் புரள்ற ஹாலிவுட் கனவு தொழிற்சாலை. இது ரொம்ப முரண்பாடா இருக்கு. கரெக்ட். ஹாலிவுட் ரொம்ப வேகமா டெக்னாலஜியும் வியாபாரத்தையும் வளர்த்துச்சு. 1927ல பேசும் படங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. வார்னர் பிரதர்ஸோட விட்டாஃபோன் டெக்னாலஜி தி ஜாஸ் சிங்கர் படம் தானே முதல் பேசும் படம். ஆமா, ஒளியும் காட்சியும் ஒன்னா இணைக்கப்பட்டுச்சு. சரி, அமெரிக்கா இப்படி டெக்னாலஜியை வியாபாரமா மாத்தி பணம் பார்த்துட்டு இருந்தப்போ உலகத்தோட மத்த பகுதிகளில் சினிமா என்னவா இருந்துச்சு? ஹாலிவுட் அப்படியே காப்பி அடிச்சாங்களா? இல்லவே இல்ல. அங்கதான் ஒரு முக்கியமான அரசியல் உளவியல் பரிணாமம் நடந்துச்சு. முதல் உலகப் போருக்கு அப்புறம் ஐரோப்பாவோட மனநிலை ரொம்ப மோசமா இருந்துச்சு இல்லையா? கண்டிப்பா. குறிப்பா ஜெர்மனி எடுத்துக்குவோம். போர், வறுமை, பசி, பொருளாதார வீழ்ச்சின்னு மக்கள் கடும் மன உளைச்சல்ல இருந்தாங்க. அந்த மனநிலையை காட்டுறதுக்கு தான் ஜெர்மன் எக்ஸ்பிரஷனிசம்ங்கிற மாற்றுப்பாதை உருவாச்சுன்னு பாடக்குறிப்புகள் சொல்லுது. ஆமா, ஹாலிவுட் மாதிரி யதார்த்தமான அழகான உலகத்தை அவங்க காட்ட விரும்பல. மனித மனசோட இருட்டையும் பயத்தையும் தான் காட்டினாங்க. ஃப்ரிட்ஜ் லாங் இயக்குன மெட்ராபோலிஸ் படத்தை இதுக்கு உதாரணமா சொல்லலாமா? ரொம்ப சரியான உதாரணம். அந்த படத்துல வர்ற பில்டிங்ஸ் நேரா இருக்காது, கோணல் மணலா வளைஞ்சிருக்கும். ஸ்கிரீன்ல பாதி எப்போதுமே ரொம்ப இருட்டாவும் மீதி வெளிச்சமாவும் ஒரு பயமுறுத்துற லைட்டிங் இருக்கும். மக்களோட குற்ற உணர்ச்சியை கடத்துற தந்திரம் இது. அதே நேரம் சோவியத் ரஷ்யா சினிமாவோட இலக்கணத்தையே புரட்டி போட்டுச்சு. அவங்க எடிட்டிங் கலைய ஒரு மாபெரும் ஆயுதமா மாத்துனாங்க. செர்ஜி ஐசன்ஸ்டீன் அறிமுகப்படுத்தின சோவியத் மாண்டேஜ் உத்தி பத்தி தானே சொல்றீங்க? ஆமா, 2 சம்பந்தமே இல்லாத காட்சிகளை அடுத்தடுத்து எடிட் பண்றது மூலியமா பாக்குறவங்க மனசுல புதுசா ஒரு 3வது அர்த்தத்தை உருவாக்குறது. அதாவது உணர்ச்சியே இல்லாத ஒருத்த முகத்தை காட்டிட்டு அடுத்த ஷாட்ல துப்பாக்கியை காட்டினா அவன் கொலையாளின்னு அர்த்தம் வரும். கரெக்ட். அதே முகத்தை காட்டிட்டு அடுத்த ஷாட்ல ஒரு கிண்ணம் நிறைய சூப் காட்டினா அவனுக்கு பசிக்குதுன்னு நம்ம மூளை புரிஞ்சுக்குது. காட்சிகளுக்குள்ள அர்த்தம் இல்ல, அது எப்படி வருஷப்படுத்துறோங்கிறதுல தான் அர்த்தம் இருக்கு. எக்ஸாக்ட்லி. இந்த எடிட்டிங் தந்திரத்தை வச்சு கம்யூனிஸ்ட் கொள்கைகளையும் புரட்சி எண்ணங்களையும் சோவியத் அரசு மக்கள்கிட்ட ரொம்ப ஆழமா கொண்டு சேர்த்துச்சு. இங்க நம்ம ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திடலாம். சோர்ஸ்ல இருக்கிற அரசியல் வரலாற்று உண்மைகளை தான் நாம இங்க சொல்றோம். மத்தபடி எந்த சார்பும் நமக்கு இல்ல. ஆக ஐரோப்பாவுல சினிமா ஒரு வலிமையான அரசியல் கருவியா மாறிடுச்சு. ஆமாம். சரி, இந்த அலை இந்தியாவுக்குள்ள எப்படி வந்துச்சு? பிரான்ஸ் மக்கள் மாதிரி நம்ம மக்களும் ரயில பார்த்து பயந்து ஓடுனாங்களா? அங்கதான் நம்ம கலாச்சார வேர்கள் ஆச்சரியப்பட வைக்குது. 1896ல பாம்பே வாட்சன் ஹோட்டல்ல முதல் முறையா சினிமா திரையிட்டாங்க. ஆனா இந்தியர்கள் பயந்து ஓடல இல்லையா? ஓடல. ஏன்னா பல நூற்றாண்டுகளா இதிகாசங்களையும் புராணங்களையும் சுவர் ஓவியங்களாவும் நிழல் நாடகங்களாவும் தெருக்கூத்தாவும் பார்த்து பழகுனவங்க நாம. ஓ, அதனால திரையில ஒரு பிம்பம் நகர்றது அவங்களுக்கு பெருசா புதுசா தெரியல. தங்களோட மரபோட அடுத்த கட்டமா அதை பார்த்திருக்காங்க. கரெக்ட். இந்த இடத்துல தான் இந்திய சினிமாவோட பிதாமகன் தாதா சாஹேப் பால்கே உள்ள வராரு. அவரு வித் லைஃப் ஆஃப் கிரைஸ்ட் படத்தை பார்த்துட்டு இதே மாதிரி நம்ம ராமாயணா மகாபாரத கதைகளை ஏன் எடுக்கக்கூடாதுன்னு யோசிச்சாரு. ஆமா, 1913ல ராஜா ஹரிஷ்சந்திராங்கிற முதல் முழுநீள இந்திய திரைப்படத்தை உருவாக்குனாரு. எனக்கு என்ன பெரிய ஆச்சரியம்னா, பால்கே உண்மையிலேயே ஒரு ஒன் மேன் ஆர்மிங்க. ஆக்சுவலா அவர் எல்லா வேலைகளையும் அவரே பார்த்தாரு. இன்னைக்கு யூடியூப்ல ஒருத்தர் தனியா கேமரா வச்சு அவரே எழுதி நடிச்சு எடிட் பண்ற மாதிரி அன்னைக்கு ஒரு முழு படத்தையே அவர் தனியால செஞ்சிருக்காரு. அவரே டைரக்டர், எழுத்தாளர், செட் டிசைனர், கேமராமேன். ஆமா, நடிகர்களுக்கு எப்படி நடிக்கணும்னு சொல்லி கொடுத்ததும் அவர்தான். அன்னைக்கு பெண்கள் சினிமால நடிக்க வரல. சமூக கட்டுப்பாடுகள் அப்படி இருந்துச்சு. அதனால பால்கே ஒரு ஹோட்டல்ல சர்வரா வேலை செஞ்ச சலூன்கேங்கிற ஆணை கூட்டிட்டு வந்து அவருக்கு பொண்ணு வேஷம் போட்டு நடிக்க வச்சாரு. பால்கேவோட இன்னொரு மாபெரும் சாதனை 1912லயே அவர் எடுத்த அந்த குறும்படம் தானே. ஆமா, தி பர்த் ஆஃப் அ பீ பிளான்ட், ஒரு செடி விதையிலிருந்து முளைச்சு வளர்றத படம் பிடிச்சாரு. இதுதான் டைம் லேப்ஸ் டெக்னாலஜியா? அதாவது பல மாசங்கள் நடக்கிற ஒரு மாற்றத்தை கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்க போட்டோ எடுத்து வேகமா காட்டுறது. 100 வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியாவில் இதை பண்ணியிருக்காரு. ஆமா, அப்புறம் 1931ல ஆர்தேஷி ராணியோட ஆலமாரா படம் மூலமா இந்திய சினிமா பேச ஆரம்பிச்சது. பாடல்கள், நடனங்கள்னு ஒரு ஃபார்முலா உருவாகி ஸ்டுடியோ காலகட்டம் செழிப்பா இருந்துச்சு. ஆனா இது எல்லாமே இதிகாசங்கள், கேளிக்கையா தான் இருந்துச்சு.
எப்போ இத சர்வதேச கலையா மாறுச்சு? அதுக்கு நம்ம சத்யஜித் ராய்ங்கிற மேதை கிட்ட போகணும். 1955ல அவர் எடுத்த பதேர் பாஞ்சாலி இந்திய சினிமாவை உலக அரங்கத்துல கொண்டு போய் நிறுத்துச்சு. அவர் இத்தாலிய நியோரியலிசம்ங்கிற சினிமா பாணியால ஈர்க்கப்பட்டார் இல்லையா? எக்ஸாக்ட்லி. நியோரியலிசம்னா பெரிய செட்டோ மேக்கப்போ இல்லாம உண்மையான குடிசை பகுதிகள்ல நிஜமான மக்களை வச்சு வறுமையோட யதார்த்தத்தை அப்படியே காட்டுறது. பைசிக்கிள் கீவ்ஸ் படம் மாதிரி. ரொம்ப கரெக்ட். அந்த பாணியில தான் ராய் பத்தேர் பாஞ்சாலியை எடுத்தாரு. படத்துக்கு பணம் இல்லாதப்போ தன் மனைவியோட நகைகளை வித்து, கலை புத்தகங்களை வித்து அந்த காவியத்தை படைச்சாரு. இது இந்திய சினிமாவோட பயணம். ஆனா இந்த தாக்கம் நம்ம தென்னிந்தியாவுல, குறிப்பா தமிழ்நாட்டுல எப்படி ஒரு மாபெரும் சமூக புரட்சியா அரசியல் சுனாமியா வெடிச்சதுங்கிறது உலக சினிமா வரலாற்றிலேயே வேறெங்கும் பார்க்க முடியாத அற்புதம். கண்டிப்பா. இந்த டெக்னாலஜி தமிழக அரசியலை எப்படி மாத்துச்சுங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமானது. முதல்ல நாம சாமிக்கண்ணு வின்சென்ட்ங்கிற ரயில்வே ஊழியரை பத்தி பேசணும். அவரு ஒரு ரயில் பயணத்துல 2 பாயிண்ட்ங்கிற பிரெஞ்சுக்காரங்ககிட்ட இருந்து சினிமா காட்டுற கருவிகளை வாங்குறாரு. அதை வச்சுக்கிட்டு தான் தென்னிந்தியா முழுக்க பயணம் செஞ்சு டென்ட் கொட்டகைகளை உருவாக்குனாரு. இந்த டென்ட் கொட்டகைகளோட வடிவமைப்பிலேயே அந்த சமூக புரட்சிக்கான விதை இருக்கு. ஆமா, அது வெறும் படம் பாக்குற இடம் மட்டும் இல்ல, ஒரு சமூக கூடம். தரை டிக்கெட், பெஞ்ச் டிக்கெட், நாற்காலி டிக்கெட்னு நிறைய பிரிவுகள். இந்த தர டிக்கெட்டுங்கிறதே ஒரு பெரிய சமத்துவ புரட்சி. சாதி, மதம், ஏழை, பணக்காரன்னு எந்த வேறுபாடும் இல்லாம இருட்டுக்குள்ள எல்லாரும் ஒன்னா தரையில உட்கார்ந்து படம் பார்க்கற ஒரு சுதந்திரமான வெளியே தியேட்டர்கள் கொடுத்துச்சு. 1916ல நடராஜ முதலியார் உருவாக்குன கீசக வதந்தான் தென்னிந்தியாவோட முதல் மௌன படம். அப்புறம் 31ல காளிதாஸ் பல மொழிகள் கலந்த படமா வந்துச்சு. ஆரம்பத்துல புராணங்களை மட்டுமே பேசிட்டு இருந்த தமிழ் சினிமா 40களோட முடிவுல ஒரு பெரிய மாற்றத்தை சந்திச்சுது. அதுதான் எழுத்தாளர்களோட சகாப்தம். இங்கதான் எனக்கு ஒரு பெரிய வியப்பு. இப்போ பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல அரசியல்வாதிகள் டிவில விளம்பரம் கொடுப்பாங்க. அதை பார்த்து மக்கள் ஓட்டு போடுவாங்க. ஆனா தமிழ்நாட்டுல கதை வசனம் எழுதினவங்களும் திரையில நடிச்ச ஹீரோக்களுமே நேரடியா நாட்டை ஆள்ற முதலமைச்சர்களா மாறினாங்க. இது எப்படி சாத்தியமாச்சு? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. தமிழ்நாட்டுல சினிமா வெறும் பொழுதுபோக்கா சுருங்கிடல. அது சமூக சீர்திருத்தங்களையும் அடக்குமுறைக்கு எதிரான குரல்களையும் மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கிற ஒரு மெகாஃபோனா செயல்பட்டுச்சு. பாமர மக்கள் தியேட்டர்ல கூட்டமா இருந்தாங்க. அவங்க கிட்ட திராவிட அரசியல் கொள்கைகளை கொண்டு போய் சேர்க்க தலைவர்கள் மேடை நாடகத் தமிழையும் அடுக்குமொழி வசனங்களையும் பயன்படுத்தினாங்க. ஆமா, பேரறிஞர் அண்ணா எழுதின வேலைக்காரி, ஓர் இரவு படங்களும் கலைஞர் மு. கருணாநிதி எழுதின பராசக்தி, மனோகரா படங்களும் சமூகத்துல பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. எழுத படிக்க தெரியாத சாமானிய மக்கள் கிட்டையும் இந்த கூர்மையான வசனங்கள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. வரலாற்றுல முதல் முறையா ஹீரோக்களை விட வசனம் எழுதின எழுத்தாளர்கள் பேருக்கு தியேட்டர்ல விசில் பறந்துச்சு. அவர்களோட வீச்சுக்கு பிறகு அரசியல் பலம் மெல்ல மெல்ல நடிகர்கள் கைக்கு மாறுச்சு. எம்ஜிஆர் தன்னோட திரைப்படங்கள்ல ரொம்ப கவனமா ஒரு வாத்தியார் இமேஜ கட்டமைச்சாரு. ஆமா, திரையில அவர் ஒருபோதும் மது அருந்த மாட்டாரு, பெண்களை மதிக்காத ரோல்ல நடிக்க மாட்டாரு. எப்போதுமே ஏழைகளுக்காக போராடுற ஒருத்தராதான் திரையில வந்தாரு. திரையில ஒரு செஞ்ச அந்த சமூக நீதிக்கான போராட்டம் நிஜ வாழ்க்கையிலும் அவர் மேல ஒரு பெரிய நம்பிக்கையா மக்கள் கிட்ட உருவாச்சு. அதுவே அவரை முதலமைச்சராக்குச்சு. இன்னொரு பக்கம் சிவாஜி கணேசன் பராசக்தி, வீரபாண்டிய கட்டபொம்மன் படங்கள் மூலமா தமிழோட உச்சரிப்புக்கும் உணர்ச்சிகரமான நடிப்புக்கும் ஒரு புது இலக்கணத்தையே எழுதினாரு. இந்த 2 மாபெரும் ஆளுமைகளுக்கு பிறகு அடுத்த தலைமுறையிலையும் கமல், ரஜினின்னு 2 பெரிய தூண்கள் உருவானாங்க. கமல் 3ஆம் பேரை அபூர்வ சகோதரர்கள்னு நடிப்புலையும் டெக்னாலஜிலையும் பல பரிசோதனைகளை பண்ணாரு. ரஜினிகாந்த் ஒரு சாதாரண பஸ் கண்டக்டரா இருந்து அபூர்வ ராகங்கள்ல அறிமுகமாகி முரட்டுக்காலையில சூப்பர் ஸ்டாரா உயர்ந்தாரு. அவரோட ஸ்டைலால மக்களோட நாடி துடிப்பு பிடிச்சாரு. ஆமா, ஒரு கட்டத்துல தமிழக அரசியலோட திசையே தீர்மானிக்கிற மாபெரும் சக்தியா ரஜினிகாந்த் உருவெடுத்தாரு. உலகெங்கும் சினிமா ஒரு கலை அல்லது வியாபாரமா இருக்கும்போது தமிழ்நாட்டுல அது ஆட்சியாளர்களை உருவாக்குற அரசியல் களமா மாறினது உன்னிதே ஒரு தனித்துவமான நிகழ்வுதான். இது ஒரு நெடிய பயணம். எடிசன், லூமியர்ல ஆரம்பிச்சு பால்கே, சத்யஜித் ராய் வழியா அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், சிவாஜி, கமல், ரஜினின்னு பல ஆளுமைகள் இந்த கலையை வளர்த்திருக்காங்க. காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி டெக்னாலஜியும் அரசியல் தேவைகளும் சினிமாவோட மொழிய மாத்திக்கிட்டே இருந்திருக்கு. நாம இப்ப இந்த ஆழ்ந்த அலசலோட இறுதிப் பகுதிக்கு வந்துட்டோம். ஒளியும் நிழலும் கலந்த ஒரு அறிவியல் வித்தைய ஆரம்பிச்சு
எப்படி ஹாலிவுட்டோட பல பில்லியன் டாலர் வியாபாரமா மாறி இந்தியாவில ஒரு சமூக புரட்சியையும் அரசியல் மாற்றத்தையும் உருவாக்குச்சுன்னு முழுமையா பார்த்துட்டோம். கண்டிப்பா ரொம்ப தெளிவா பாத்துக்கோ. அடுத்த முறை நீங்க தியேட்டர்லயோ இல்ல ஓடிடிலயோ ஒரு படம் பார்க்கும்போது நினைப்புல வச்சுக்கோங்க, நீங்க பார்க்கறது வெறும் 2 மணி நேர பொழுதுபோக்கு இல்ல, 130 வருஷ அறிவியல், கலை, அரசியல் வரலாறோட தொடர்ச்சி. கரெக்ட். கடைசியா உங்களுக்கு ஒரு சிந்தனையை கொடுக்க விரும்புறேன். நம்ம சோர்ஸ் படி பாத்தீங்கன்னா இப்ப ஹாலிவுட் சினிமா உலகம் எல்லாமே கிளவுடு, ஸ்ட்ரீமிங், ஸ்மார்ட் போன்னு மாறிட்டு வருது. ஆமா, எல்லார் கையிலயும் போன் வந்துருச்சு. அன்னைக்கு மக்கள் சாதி மதம் மறந்து ஒன்னா டென்ட் கொட்டகைகள்ல கூடி படம் பார்த்ததுனால தான் மாபெரும் சமூக புரட்சிகள் சாத்தியமாச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாரும் தனித்தனியா ஸ்மார்ட் போன்ல படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். தனிமைப்படுத்தப்பட்ட தீவுகள் மாதிரி ஆகிட்டோம். இந்த ஒன்னா படம் பார்க்குற சமூக அனுபவம் மெல்ல மெல்ல அழியும் போது சினிமாவால உருவாகிற சமூக புரட்சிகளும் இனி இல்லாம போயிடுமா? யோசிச்சு பாருங்க. ஒரு மேஜிக் தந்திரமா தொடங்கின இந்த சினிமா இனி எந்த திசையை நோக்கி பயணிக்க போதுங்கிறத நாம தான் தீர்மானிக்கணும். மீண்டும் அடுத்த அலசல்ல சந்திப்போம்.